என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய பார் கவுன்சில் தேர்தலில் 3வது முறையாக அண்ணன் தாலை முத்தரசு அவர்கள் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னோட குடும்பத்தின் சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை அண்ணனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 2 தினங்களுக்கு முன்பே பதிவு செய்யணும்னு நான் நினச்சேன். கொஞ்சம் கோயில் திருவிழா அப்படின்றனால சரியாகவே நம்ம காணொலிகள் பதிவு செய்ய முடியல. கொஞ்சம் இடைப்பட்ட நேரங்களில் தான் இந்த காணொலி பதிவு செய்ய முடியுது. ஏன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டி போட்டாங்க. நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணனுங்களும் நிறைய பேர் போட்டி போட்டாங்க. அதே போல் மற்றவங்களும் நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ஆனால் எல்லாரும், அதாவது மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரும் எப்படி சொல்கிறது, ஒரு பிடிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணன் தாலை முத்தரசு அவர்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து 3 முறையும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அண்ணனுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை, பட்டியல் வெட்டுறோம், இது சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா விஷயங்களுக்கு அண்ணன் அடுத்தடுத்து உதவி இருக்காங்க. அதுக்கான போராட்டங்களில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம் சமூகம் சார்ந்த வழக்குகள் நிறையா வந்துச்சு அப்படின்னா அண்ணன்ட்ட போனோம் அப்படின்னா அவனை சகஜமாக ஒரு கூட பிறந்த சகோதரனாக எல்லார்ட்டையும் பழகிறது, எல்லாத்துட்டையும் அன்பாக நடந்துக்கிறது அப்படின்றது அண்ணனை பார்க்க முடிஞ்சு. அண்ணனை எப்படி நமக்கு முதல்ல தெரியும் அப்படின்னா, கரியால் அண்ணன் விஷயத்தில் நம்ம உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது தெரியாது. கரியால மலர் அண்ணன் நம்ம சிறையில் இருக்கும்போது தான் அண்ணன் பழக்கம். அப்போதைக்கு எப்போ ஃபோன் அடிச்சு அண்ணனுடைய வழக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஏது இருக்குன்னாலும் கோர்ட்டை விட்டு வெளில வந்துட்டேன், கோர்ட்டுலேருந்து எடுக்க மாட்டாங்க. வெளில வந்தோடனே அடுத்த செகண்ட் தம்பி இந்த தன்மையில் இருக்குது, தம்பி இந்த இதில் இருக்குது அப்படின்ட்டு நல்லா முனைப்பு காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகம் சார்ந்த வழக்கில் நிறையா விஷயங்களை அண்ணன் முன்னெடுத்திருந்திருக்காங்க. அது நம்ம வழக்குன்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லாரோட வழக்கையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அதே போல் எல்லா சமூகமும் மதிக்கக்கூடிய இடத்துல அண்ணன் தாலை முத்தரசு அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அண்ணனுடைய பணி என்பது இன்னும் மேலும் மேலும் வளர மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாகவும் என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணனுடைய பணி இன்னும் சிறப்பாக சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.